பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் கென்யா பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ஏச்சம் பசீர். சில விடயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளலாம், வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் கதைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே கடந்த 6ஆம் மாதம் 30ஆம் தேதி நமது கென்யா பிரதேச சபையினுடைய முதலாவது அமர்விலே நான் பல தனிநபர் பிரேரணைகளை சபையிலே முன்வைத்து உரையாற்றியிருந்தேன். அந்த வகையில் சுகாதாரம் சம்பந்தமான விடயங்களில் நமது கென்யா நகர சபையை ஞாபகப்படுத்தியும், குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கென்யா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் மக்களுடைய சுகாதார விடயங்களை மேம்படுத்துவதற்காக வேண்டியும், மக்கள் சுகாதார தேவைகளை அடைந்து கொள்வதற்காக சிரமப்படுகின்ற விடயங்களை தவிர்த்து கொள்வதற்காகவும், மக்கள் சார்ந்த அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களில் சுகாதாரத்துறையை மையப்படுத்தியதாக வைத்தியசாலை பல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் அவைகளுடைய தரம், அவைகள் மூலம் மக்கள் வருகின்ற நன்மைகள் பற்றி என்னால் எடுத்துரைக்கப்பட்டது மாத்திரமல்லாமல், நமது கென்யா பிரதேச சபை எல்லைக்குள் தரமான வசதிகளை உள்ளடக்கிய வைத்தியசாலை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இயங்கிக் கொண்டிருக்கின்ற வைத்தியசாலை தயமுறுத்தப்பட்டு மக்களுக்கான சேவையை பரிபூர்ணமாக வழங்கி மக்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பிரேரணைக்கு அமைவாக அல்ஹம்துலில்லாஹ் இன்று நமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூடிய போது நமது பிரதி அமைச்சரும் கௌரவ மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் நமது கென்யா பிரதேச சபைக்குட்பட்ட கச்சக்குடிச்சி வைத்தியசாலையை தயமுறுத்தி மக்களுக்கு உரிய சேவைகளை வழங்க வேண்டும் என்ற விடயத்தில் கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனவே நமது கௌரவ பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களுக்கு நமது மக்கள் சார்பாக, குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கென்யா பிரதேச சபைக்குட்பட்ட மக்கள் சார்பாகவும் நமது சபை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இன்னும் உண்டான பல தேவைகளும் குறைபாடுகளும் நமது பிரதேச சபைக்குட்பட்ட மட்டுமல்ல இந்த மாவட்ட ரீதியாக இருக்கின்றது. எனவே அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை விடயங்களையும் குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலையும் முன்வைத்தவனாக மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.